அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இனிமேல் நம்மளுடைய பகுதி மாதந்தோறும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகிறது. அதில் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்லேயும் கொடுக்கலாம். இன்று நாம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2026 மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான 12 ராசின்னு இருக்குமே, ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா, ஏதாச்சும் ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்துராதா, அற்புதம் நடந்துராதான்னு நீங்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறது கிளியராக புரியுது. அதற்கான வாய்ப்புகளையும் கிரகங்கள் கொடுக்காமல் இல்லை. எந்த கிரகம் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத இப்போ பகுதிக்குள்ளார போய் பார்க்கத்தான் போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதுமே சொல்வதுண்டு, கிரகங்களை நம்மளால் கைகளால் பிடித்து வைக்க முடியாது, அது சுற்றி கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் அது நற்பலன்களை தரும், சில நேரங்களில் அது கெடுபலன்களை தரும். உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எண்கணித ரீதியான பரிகாரங்களை நாடுங்கள். அதுலேயும் உங்களுக்கு தற்போது அமைந்திருக்கக்கூடிய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களின் படி எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இலவச பொது பலனாக தரப்போகிறேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியின் இறுதியில் வருது. தயவு கூர்ந்து நம்ம பகுதியை இறுதி வரைக்கும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த இலவச பலன்களை தருவதாக இருக்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். கடகராசிக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தமிழ் மாதமும் நகர்ந்து கொண்டே தான் சார் இருக்குது. ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பாக வருவாங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு புலம்பிக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. பட் இந்த ஆவணி உங்களுக்கு நல்லது செய்யவே போகிறது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். ஒரு பக்கம் உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுடைய ராசியின் மீதே அமர்ந்திருந்த பொழுது கூட கொடுக்காத நற்பலன்களை அதிசாரமாக அவர் முன்னோக்கி நகரும் பொழுது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தவே போகிறார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். காரணம் என்ன தெரியுங்களா? அவர் 2ஆம் பாவத்திற்கு செல்கிறார். அந்த 2ஆம் பாவத்திற்கு செல்லும் பொழுது அது உங்களுக்கு சிம்ம வீடாகி அது உங்களுக்கு நட்பு வீடாகவும் மாறிவிடுகிறது. ஸோ பலம் நழுவி பாலில் விழுந்த கதையாக ஏற்கனவே அது நன்மை செய்யக்கூடிய இடத்தில் இருந்திருந்தாலும் பார்வை பலத்தால் பெரிய நன்மைகள் அடைந்தீர்களே ஒழிய ஸ்தான பலத்தால் பெரிய நன்மைகள் அடையலைன்னாலும் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது அது உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு 3த்தையும் வலுப்படுத்தும். அதுலேயும் குரு போன்ற ஒரு முழு சுபகிரகம் தன்னுடைய பலத்தை முழுமையாக உங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்காக மாறும். இது 2 நடந்தாலே என்ன ஆகும்? குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும், நல்ல இன்கம் வரும். ஏன்னா பொன்னவன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நிறைய பொன் பொருள் சேர்க்கையை உண்டு பண்ண போகிறார். அதனால் இந்த ஆவணி மாதத்தில் நிறைய முயற்சி பண்ணுங்க, நிறைய நல்லது நடக்க போகுதுங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். 2வது, சூரியனும் புதனும் இணைந்து உங்களுக்கு பலன் தரப்போகிறார்கள். புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் சூரியன் கடகத்திற்கு நட்பு ரீதியான ஒரு கிரகம். அது 2ஆம் வீட்டில் ஆட்சியாக அமரப்போகிறது, புதனோடு சேரப்போகிறது. அதுவுமே உங்களுக்கு மன தெளிவை உண்டாக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக அது மாற்றி தரப்போகிறது. எல்லா வகையிலையும் ஏற்றங்கள் தரக்கூடிய இந்த ஆவணி மாத காலகட்டத்தில் அப்போ நான் எந்த விஷயத்தில் தான் சார் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தாகணும். காரணம் என்ன தெரியுங்களா? கேது சும்மாவே இருக்க மாட்டார். அவர் இந்த புதன் சூரியனோட உங்களுடைய 2ஆம் வீட்டில் அவர் கேது நிற்கிறார். ஸோ இந்த புதாதித்ய யோகம் ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மை பண்ணும் தான், பண்ணாதுங்கிறது கிடையாது. கேது நிற்பதினால் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகளோ மனதில் ஒரு சில கிளேசங்கள், அதாவது குழப்பங்கள், அதனால் சில இடங்களில் சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லிட்டு வருத்தப்படுறது, இந்த நாக்கில் சனிம்பாங்க, அது கேதுவுக்குமே பொருந்தும். சமயத்தில் நம்ம ஏதாச்சும் ஒரு சொல்லக்கூடாத விஷயத்த சொல்லிடுவோம், அதை சொன்ன வார்த்தைகள் நமக்கு சொந்தமானவை இல்லைங்கிற மாதிரி வார்த்தைகளை கொட்டிட்டு அள்ள முடியாமல் தவிப்பீங்க. ஸோ முடிந்தவரை நிதானித்தே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்க. இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நன்மையான மாதமாகவே இருக்க போகிறது. நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளணும். யாரை பற்றியும் புரளி பேசாதீங்க.
குறிப்பாக ஆஃபீஸில் உங்கள் வாயை பிடுங்கி நீங்கள் சொன்னதை வந்து மேலிடத்துக்கு போட்டு கொடுக்கக்கூடியவர்களால் சூழப்படக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கிறது. இது உறவுகளிடத்திலும் எடுத்துக்கொள்ளலாம். இது ப்ரொஃபஷனல் லைஃப்பில் மட்டும் இல்லை, பர்சனல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய சொந்தங்கள் அதை தான் செய்யுது. நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்த வேறு மாதிரி திரித்து சொல்லி உங்களுக்கு அவப்பெயர்களை ஏற்படுத்துவார்கள், வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தி உங்களுடைய வேலையை டூ யுவர் டியூட்டி, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய வேலையில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னாலே நீங்கள் தப்பிச்சிருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும்னு சொன்னால் அது இந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வருவதன் மூலமாக இந்த ஆவணி மாதத்தில் நிறைய நற்பலன்களை நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு சில பாலிடிக்ஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா, ப்ரொஃபஷனல் லைஃப்லையோ பர்சனல் லைஃப்லையோ, அது கூட இப்போ நான் சொன்னது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களை விட்டு நீங்கிவிடும். நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது நீங்கினாலே நம்ம லைஃப் வந்து பிரைட் ஆகிடும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க. நிச்சயம் இந்த ஆவணி மாதம் உங்களுடைய எனர்ஜியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகவே போகிறது. சிம்மத்திற்கு இந்த ஆவணி 2026 மாதம் என்ன பண்ண போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த வருடத்தில் இந்த ஆவணி மாதம் வந்து கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ரிலீஃப் தரக்கூடிய வகையில் இருக்க போகிறது. ஆனால் அது எப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனியின் பிடியில் நிறைய பொருளாதார சிக்கல்களை நீங்கள் அடைந்து வந்தீர்கள் தான், அது உண்மை தான். ஏன்னா கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் வந்துச்சு. ஒரு பக்கம் வந்து காலதாமதங்கள் ஏற்பட்டுச்சு நல்லது நடக்கிறதுக்கு, எல்லா சிரமங்களையும் அனுபவித்தீர்கள் தான். ஆனால் இதே அஷ்டம சனியில் குருவினுடைய பார்வையும் சனிக்கு கிடைத்து சனியுமே வந்து வக்ர நிலையில் கண்டினியூ ஆகிறதுனால உங்களுக்கு சனி வந்து பெரிய அளவுக்கு இடர்களை தரமாட்டார், துன்பங்களை தரமாட்டார். அப்போ இது ஒரு ரிலீஃபான காலகட்டம்னு தானே எடுத்துக்கணும். இப்போ உங்களை ரொம்ப அழுத்தி தண்ணிக்குள்ளார உங்கள் தலையை முக்கின ஒரு வில்லன் வந்து திடீர்னு அவருக்கு இன்னொரு பிரச்சனை வந்ததும் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டு கொஞ்சம் வீக் ஆக்குறாருன்னு வச்சுக்கோம். அந்த தண்ணிக்குள்ளாரேருந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து வெளியில் வந்து கொஞ்சம் சுவாசிக்க முடியும் இல்லையா, அதுதான் ப்ரீத் ஏர்னு சொல்லுவாங்க. ஒரு மூச்சு முட்டி நம்ம வந்து உயிர் துறக்க வேண்டிய நிலையில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு இது கிடைக்கும்போது, ரிலீஃப் கிடைக்கும்போது எப்படி நம்ம வந்து பெருமூச்சு எடுத்து ஆசுவாசப்படுத்தி கொள்வோமோ அந்த மாதிரியான ஒரு நிலை இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நிகழ்கிறது. மேற்கொண்டு உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்குள்ளாரையே வருகிறார், ஆட்சியாக அமர்கிறார். அது மட்டுமல்ல, கூடவே புதனும் இருக்கிறார். புதன்கிற கிரகம் தான் அறிவுக்கான கிரகம். புதன் நல்லா இருந்துச்சுனாலே நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சரியானதாக இருக்கும், அறிவார்ந்ததாக இருக்கும், அது உங்களுக்கு வெற்றியை தரும். ஸோ இதுவுமே ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லது பண்ண போகுது. பணம் காசை நிறைய தரும். புத ஆதித்ய யோகம் உருவாகும் பொழுது உங்களுக்கு நிறைய செல்வாக்கான விஷயங்கள் நடக்கும், செல்வங்களும் சேரும். தயவு கூர்ந்து மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், அஷ்டம சனியில் ஏற்பட்ட அந்த இன்னல்கள் தீரணும் அப்படின்னா தயவு செய்து பெரும் கடனுக்கு, பெரும் வட்டிக்கு நீங்கள் வாங்கியிருந்த கடனில் ஒரு பாகமாவது நீங்கள் அடைப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள், முழுசாக அடைக்க முடியலனாலும். ஏன்னா மறுபடியும் இதே நிலை கண்டினியூ ஆகாது. கிரகங்கள்ங்கிறது சுற்றி கொண்டே தான் இருக்கும். அடுத்த நிலைக்கு போகும்போது நீங்கள் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சமாச்சும் நீங்கள் மீண்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். கொஞ்சம் நீங்கள் அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த இடங்களில் கடனை கொடுத்து பைசல் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா உங்களுடைய வாக்குகளால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களால் நீங்கள் உளறி கொட்டிக்கிட்டு மாட்டிக்கிறதும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். யாரிடமும் எதை பற்றியும் வெளிப்படையாக கூறாதீர்கள். நீங்கள் ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருந்திருப்பீங்க, இப்போ நான் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதே போஸ்டிங்க்கு உங்களுக்கு முன்னாடி அவர் அப்ளை பண்ணி அந்த வாய்ப்பை வந்து தட்டி தூக்கிட்டு போயிருப்பார். நீங்கள் சொல்கிறது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் நீங்கள் சொல்லுவீங்க, அவர் செயல்படுத்தி அந்த காரியத்தை சாதிச்சிருவார், உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரியான சூழ்நிலையை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு உருவாக்க போகிறது. ஸோ நீங்கள் தயவு கூர்ந்து உங்களுடைய திட்டங்களை வெளியில் சொல்லாமல் உங்களுடைய காரியத்திலேயே நீங்கள் கண்ணாய் இருந்தீர்கள் என்றால் இந்த மாதத்தில் உங்களுக்கு பொருளாதார மேன்மையும் ஏற்பட போகிறது. சுப கிரகங்களின் தன்மையால் உங்களுக்கு நன்மையும் நடக்கப் போகிறது. குரு வந்து அதிசாரமாக உங்கள் ராசியின் மீதே வந்து அமரப்போகிறார். அதனால் உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஏதேனும் ஒரு மேன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு
வரத்தான் போகிறது. அதை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயம் எங்கிருந்தாலும் அங்கு சென்று வாருங்கள். உங்கள் வீட்டின் அருகிலேயே இருக்கக்கூடிய அந்த காலத்து கோயில்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நிகழ்காலத்தில் உருவான கோயில்களில் எந்த அளவுக்கு ஆகமங்கள் சரியாக இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு சில கோயில்களில் புதுசாக டெவலப் பண்ணாலுமே அந்த அர்ச்சகர்கள் ரொம்ப சின்சியராக அவங்க அந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்கள்லாம் செய்வாங்க. பட் அந்த காலத்து கோயில்களில் அந்த பவர், அந்த சக்திங்கிறது எந்திர ரூபமாகவே இருக்கும். எந்திர பிரதிஷ்டையெல்லாம் செய்யப்பட்டதுனால ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்கள். உங்களுடைய சூரிய சக்தியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இப்போ நான் சொன்னதன் மூலமாகவும் செய்யலாம். இனிமேல் நான் சொல்லக்கூடிய அந்த எண்கணித பரிகாரங்கள் மூலமாகவும் நீங்கள் செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது குலதெய்வத்தினுடைய அருளாலும் உங்களுடைய முயற்சிகளாலும் உங்களுடைய லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவதை யாராலும் தடுக்கவே முடியாது. இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது ஆவணி மாத பலன்கள். இந்த 2026 ஆவணி மாதத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன நிகழ்வுகள் நிகழப்போகுது அப்படிங்கிறத தெளிவா கண்டுகளித்திருப்பீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்ப எண்கணித பலன்கள் உங்களுக்கு நான் இலவச பொது பலன்களாக தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பொது பலன்கள். மறுபடியும் அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிறேன். அதுல உங்க பிறந்த தேதியின் குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்புகிறேன். தயவு செய்து யாரும் கமெண்ட்ல போடாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம் அனுப்புங்க. நிறைய பேர் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டு என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது சார்னு அப்புறம் அனுப்புறீங்க. தயவு செய்து டைரெக்டாக உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. யாரெல்லாம் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வியாபார பெயரையுமே கூட நீங்கள் இது போல் அனுப்பி சரி பார்த்து கொள்ளலாம். உங்களுடைய வியாபார பெயரையுமே ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்க, நியூ பார்ன் பேபியாக இருக்காங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.